நீ எதுக்கு என் கழுத்துல போட்ட? அது நான் தெரியாம போட்டேன். நான் தெரிஞ்சுதான் போட்டேன். நீ போட்ட, நான் போட்டேன், சரியா போச்சு. என்ன ஆனந்தி, அக்கா கல்யாணம் முடிஞ்சா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயம்லாம் இப்பவே நடக்குது போல. ஏய் சௌந்தர்யா, மாலையை பத்திரமா எடுத்துட்டு போக சொன்னா இப்படிதான் தூக்கி கீழே போடுவியா? நான் ஒழுங்கா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். இவர்தான் கண்ணு முன்ன தெரியாம வந்து என் மேல மோதிட்டாரு. ஹலோ மிஸ், பார்த்து பேசுங்க. நான் ஒழுங்கா தான் வந்துட்டு இருந்தேன். நீங்க தான் மின்னல் வேகத்துல வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. அட்டாக் பண்ணிட்டீங்க. ஏய் சௌந்தர்யா, தப்பு ஓ மேல வச்சுக்கிட்டு அவரை குறை சொல்றியா? உன்னாலதான் இது எல்லாம். சரி, என்னாலதான் எல்லாம். இடிச்ச நாங்க மாலையை கேட்ச் பிடிக்க மாட்டோமா? நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஓடி வந்து கேட்ச் பண்ணீங்க? கேட்ச் பண்ணது மட்டும் இல்லாம அந்த மாலையை ஒருத்தர் கழுத்துல ஒருத்தர் போட்டு எதுக்கு மேட்ச் பண்ணீங்க? மாப்பிள்ளை பொண்ணோட மாலை கீழே விழுந்துட கூடாதுல்ல, அதான். அப்ப உங்க கழுத்துல விழுகலாமா? கழுத்துல விழுகிறதுக்கு தானே மாலை. என்ன ஆனந்தி? சும்மா இருங்க அன்பு, மாலையை கொடுங்க. எதுக்கு? பொண்ணு மாலை அது. அப்போ உன் கழுத்துல இருக்கிறது மாப்பிள்ளை மாலை, அதை என்கிட்ட கொடு. என்னண்ணே மாலை மாத்திட்டு இருக்க போல? ஏய் சௌந்தர்யா, அதெல்லாம் நான் தர முடியாது, நீங்க கொடுங்க. அப்ப நானும் தர முடியாது. பாஸ், இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாலை பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துக்கும் போகாது, நாளங்கும் நடக்காது. அன்பு கொடுங்க, அன்பு தட்டுல வைங்க. கூடிய சீக்கிரம் கழுத்துல தாலியே கட்டுவேன்.